ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன வெறுவெறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி மேலே வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் சொன்னதுக்கு அப்புறமும் கூட நம்ம எவ்வளோ அருணாச்சலம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்துட்டு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை சூர்யா சார். உடனே வந்துட்டு போலீஸ் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வந்து சைன் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட வரும்போது நம்ம நந்தினி வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணுங்க, இவங்க ஒன்றும் எனக்கு கடத்தவே இல்லை, எனக்கு கடத்தினது வேற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை நந்தினி இவங்க தான் கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் அடித்து பேசுகிறாரு. இல்லைங்க, இவங்க கடத்தலை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இவ்வளோ நல்லவளாக இருக்க ஒன்று அவங்க எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, ஏன் எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப நல்லவளாக இருக்கிற நந்தினி அப்படின்னு கேட்கும்போது, பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கும் அவளுக்கும் உள்ள வித்தியாசம். பணம் வந்துட்டு ஒருத்தவங்களோட நிர்ணயிக்கிறது இல்லை, நல்ல மனசு தான் ஒருத்தவங்க எப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறது. அதுதான் நந்தினி வந்து உயர்வான இடத்துல இருக்கா, நீங்கள் கீழே தாழ்வான இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம சூர்யா. உடனே வந்துட்டு சுந்தரவல்லிக்கு பயங்கர கோவம் வருது. இவ கூட என்ன நீ சேர்த்து வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு நம்ம நந்தினி சொன்னதுக்காக சூர்யா சார் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வாபஸ் வாங்கிடுறாரு. வாபஸ் வாங்குறாரு, நந்தினிக்காக மட்டும் வாபஸ் வாங்கி வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சிங்காரம் என்ன பண்ணுறாருன்னா, என் பொண்ணை என் கூட அனுப்பிச்சி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. இல்லை அருணாச்சலம், இதுக்கு மேலே எந்த தப்புமே நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் மட்டும் தான் பேசுகிறாரு தவிர சூர்யா சார் பேசவே இல்லை. உடனே வந்துட்டு அருணாச்சலம் சூர்யா சார் கிட்ட கண்ணை காட்டும். சூர்யா சார் வந்துட்டு, சிங்காரம் நீ கவலைப்படாத, உன்னோட பொண்ணை இதுக்கு மேலே நான் எப்படி தாங்குன்னு தாங்குற பாரு, எந்த பிரச்சனையுமே வராது, நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் சொல்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு சிங்காரத்துக்கு கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்குது. ஏன்னா வந்து சம்மந்தப்பட்டவங்க பேசினா மட்டும்தானே நிம்மதியாக இருக்கும். அதனால் இப்போ தான் வந்துட்டு சிங்காரத்துக்கு நிம்மதியாக இருக்குது. இருந்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டு மனம் வந்துட்டு பதன்னு இருக்குது. ஏன்னா அடுத்தது இதுங்க என்ன பண்ணுங்களோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சிங்காரம் போயிடுறாரு. உடனே நம்ம அருணாச்சலம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி சூர்யா 2 பேரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டு போகிறாரு. கோயிலுக்கு கூட்டு போனதுமே 2 பேருக்கும் மாலையை வாங்கி மறுபடியும் நீங்கள் கல்யாணம் பண்ணி புதுசாக ஒரு உறவை ஆரம்பிங்க, அப்போ தான் வந்துட்டு இது நல்லா போகும், கடந்த காலத்தை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நந்தினி, ஏன் இதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மாலையெல்லாம் வாங்கி சாமி முன்னாடி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சாரும் நந்தினியும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதை வந்துட்டு சுந்தரவல்லி அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. ஏற்கனவே நடந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணாமல் வச்சு பழி வாங்கி செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம நந்தினியை. இதில் இது வேற தெரிஞ்சிச்சுன்னா எப்படி நந்தினியை சும்மாவே விட மாட்டாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அருணாச்சலம் இவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ணுறாரு. வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அங்கே நடக்கிற கூத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் நம்ம நந்தினி எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.